ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெர்சஸ் தாவேக என களம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய்க்காக அதிமுக விட்டுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளதா என்ற பேச்சு அடிபடுகிறது. EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் EVKS இளங்கோவனின் மகன் ஈவேரா திருமகன் போட்டியிட்டு MLA ஆனார். அவர் உயிரிழந்த பிறகு நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் EVKS இளங்கோவன் களமிறங்கி MLA ஆனார். தற்போது அவரது மறைவை தொடர்ந்து மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி. 2026 சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து அரசியலில் என்ட்ரி கொடுத்துள்ள விஜய் இந்த இடைத்தேர்தலில் களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான ட்ரெய்லராக திமுகவுக்கு எதிராக இடைத்தேர்தலில் போட்டி போடலாமா என விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் அதிமுகவின் திட்டம் என்ன என்பதை சுற்றி கேள்விகள் வலம் வருகின்றன. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டி போடவில்லை என பின்வாங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் EPS. திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தார். அதனால் இந்த முறையும் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கான வேலைகளில் இறங்கியுள்ள அதிமுக அதனை கணக்கு போட்டு தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பிருப்பதாகவும் பேச்சு அடிபடுகிறது. விஜயின் தாவேக இடைத்தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் தேர்தல் களம் திமுக வெர்சஸ் தாவேக என மாறும் என்பதை கணக்கிட்டே அதிமுக காய்களை நகர்த்தவிருப்பதாகவும் சொல்கின்றனர். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போலவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் விஜய் புறக்கணிப்பாரா அல்லது திமுகவுக்கு எதிரான போட்டியாக களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது.